வணக்கம் and welcome to Public Service Point channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா CM Health Insurance பத்தி தான் பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, எங்க அப்ளை பண்ண முடியும், இல்ல ஏற்கனவே அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படினா அந்த இன்சூரன்ஸ் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நீங்க கூகுள்ல போயிட்டு CM Health Insurance அப்படிங்கறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதும் கீழே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்குள்ள போனதும் இப்படி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ரெண்டு இது காட்டும், மெம்பர் சர்ச், இன்னொன்னு எலிஜிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கறத பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முதல்ல இங்க இருக்கக்கூடிய எலிஜிபிள் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜுக்குள்ள போகும். அதுலயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்றதுக்கு டாக்குமெண்ட் என்ன, எங்க அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் இந்த பேஜ்லயே நமக்கு காட்டியிருப்பாங்க. இந்த பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய வருமானம் வருஷத்துக்கே 1,20,000 தான் இருக்கணும். அவங்க VAO அவங்க கிட்ட வருமான சான்றிதழ்ல சைன் வாங்கி இருக்கணும். அது மட்டும் இல்லாம இவங்க அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தா, VAO கிட்ட வருமான சான்றிதழ்ல சைன் வாங்கினதும், அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருடைய ஆதார் கார்டும், அவங்களுடைய ரேஷன் கார்டு இதெல்லாம் எடுத்துட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதாவது கலெக்டர் ஆபீஸ்ல மட்டும்தான் இதெல்லாம் எடுத்துட்டு போய் அப்ளை பண்ண முடியும். சரி, இந்த CM Health Insuranceல என்னென்ன பயன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் வரைக்கும் கட்டணமின்றி அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற முடியும். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமா 800 அரசு மற்றும் 900 தனியார் மருத்துவமனைகள்ல இந்த காப்பீடு மூலமா சிகிச்சை பெற முடியும். அது எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரி, நான் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனா அந்த கார்டு டவுன்லோட் பண்றது எப்படின்னு தெரியல அப்படின்னா அதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல இங்க மெம்பர் சர்ச் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பழைய ரேஷன் கார்டு நம்பர் இருந்தா அதை என்ட்ரு பண்ணியும் நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இல்ல அந்த நம்பர் என்கிட்ட இல்ல அப்படின்னா இதை ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த மொபைல் நம்பரை இங்க என்ட்ரு பண்ணியும் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரேஷன் கார்டை என்ட்ரி பண்ணி அதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். இங்க ரேஷன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ சர்ச் பண்ணி பார்க்கலாம். சர்ச் பண்ணதும் அவங்க நேம் வந்துருச்சு. இங்க பாலிசி நம்பர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்குள்ள போய்க்கலாம். இந்த பேஜ்ல அவங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர், அவங்களுடைய நேம், இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த பேஜ்ல கொடுத்துருக்காங்க. இந்த கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, இங்க ரைட் சைட்ல இருக்கக்கூடிய கார்டு அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் அவங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான கார்டு இங்க இருக்கு. இதை நம்ம ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, CM Health Insurance பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.